சார் வணக்கம். வணக்கம். சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்மளாம் சினிமாவை ஸ்க்ரீனில் பார்த்துருப்போம். ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் நல்லா இல்லை, இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் இல்லை, இந்த படத்தில் டெக்னீஷியன் சரியாக வேலை செய்யலை, இந்த படத்தில் கேமரா சரியாக ஒர்க் பண்ணல அல்லது எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னு சினிமாவில் 24 கிராஃப்ட் இருக்குது. ஒவ்வொரு கிராஃப்ட்லேயும் கிட்டத்தட்ட பல பிரிவுகள் இருக்குது, பல டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் தனி ஒரு நபராக இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு நான் என்னத்தை பெருசாக செஞ்சுருக்க போகிறாரு அப்படின்ற ஒரு யதார்த்த மனநிலையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நான் பார்த்தேன். பட் சங்கீர் ராஜ்குமார் அண்ணன் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவருடைய முன்னாள் படம் வெங்காயம், பயோஸ்கோப் இதெல்லாம் பார்த்துருக்கேன். பயோஸ்கோப்போட நல்ல ரிவ்யூ நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை நான் பார்த்துட்டு என்னை கூப்பிடல, அவர் ப்ரிவியூவுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இன்வைட் பண்ணல. பட் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். எனக்கும் பக்கத்தில் தான் நியர் குமராபாளையம். இந்த படத்தை நான் யதார்த்தமான ஒரு மனநிலையில் பார்த்தேன். இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு விஷயத்தை கொடுத்தாரு, கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொடுத்தாரு. இது எதுவுமே இப்போ மனசை ரொம்பவும் பாதிக்கக்கூடிய ஒரு படம். சினிமா மிகப்பெரிய பிரம்மாண்டம், அப்படிதான் எல்லாத்தோட மைண்ட்லேயும் இருக்கும். மிகப்பெரிய பிரம்மாண்டம், மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் வேல்யூ, பல ஆயிரம் கோடிகள் செலவு பண்ணணும். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்த இந்த படத்தை எப்படி இவர் எடுத்தார் அப்படின்றது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். பல ஊடகங்கள் இவரை பாராட்டி இருக்கலாம், பல மீடியாக்கள் பாராட்டி இருக்கலாம், பல டைரக்டர்கள் பாராட்டிருக்கலாம், பல டிஸ்ட்ரிபியூட்டர் பாராட்டிருக்கலாம். ஆனால் யாரும் ஒரு பய கூட இவருக்கு உதவி செஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வியாபாரங்கிறது, இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய வியாபாரம் பெண்களை மையப்படுத்தியும், ஆபாசத்தை மையப்படுத்தியும், அடிதடிகளை மையப்படுத்தியும், இதுபோல் வல்கரான அல்லது அழிவு பாதையை நோக்கி செல்லக்கூடிய இளைஞர்களை நோக்கி இன்னைக்கு வருமானம், வியாபாரம் அப்படின்றது இருக்கு. ஒரு நல்ல கருத்தை வச்சிருக்காரு. போன பயோஸ்கோப்லேயும் அதே மாதிரி தான் ஒரு நல்ல விஷயத்தை பேசினாரு. இந்த படத்துலேயும் ஒன் படத்துலேயும் மிகப்பெரிய விஷயத்தை பேசியிருக்காரு. கலைக்கே பிறந்த, சினிமாவுக்கே பிறந்த ஜாம்பவான்களுக்கெல்லாம் ஜாம்பவான் நம்மளுடைய சங்கீர் ராஜ்குமார் இந்த மண்ணின் பெருமையை காத்திருக்காரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில நேரங்களில் இப்போ ஒரு நண்பர் பேசினாரு, இதை பார்க்கும்போது எனக்கு கண்களில் தண்ணி வருது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவர்.